டெலிகிராம் அக்கௌண்ட்ல எப்படி வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து எனபிள் பண்றது மூலியமாக உங்களோட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா வந்து இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எனபிள் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு செட் பாஸ்வேர்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதை ரீஎன்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பாஸ்வேர்டுக்கான ஹிண்ட் வந்து கேட்பாங்க. இது வேணும்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கிப் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி இமெயில் வந்து கேட்பாங்க. நீங்கள் இதில் என்டர் பண்ணக்கூடிய இந்த ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து எப்போதுமே அந்த இமெயில் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு இமெயில் அட்ரஸாக நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கான பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா அப்போதைக்கு இந்த இமெயில் அட்ரஸை வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து ரீசெட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். அதனால் வந்து இதில் என்ட்ரு பண்ணக்கூடிய அந்த இமெயில் அட்ரஸ் வந்து எப்போதுமே உங்கள்கிட்ட பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இமெயில் அட்ரஸாக பார்த்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய ஆரோவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமெயில் அட்ரஸுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும், அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெலிகிராம்லேருந்து கோடு வந்திருக்கும். அந்த கோடை வந்து பார்த்து நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வந்து உங்களுக்கு ஜிமெயிலில் எந்த விதமான ஒரு கோடுமே வந்து வரல அப்படின்னா ஜிமெயில் ஆப்பில் சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து ஸ்பேம் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஃபோல்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடு அங்கே வந்திருக்கும், அதை பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். நார்மலாகவே உங்களுக்கு வந்து கோடு வந்திருக்கும், அப்படி வரலன்னா ஸ்பேம் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே கோடு வந்திருக்கும். கரெக்டாக நீங்கள் அந்த கோடு என்னன்றதை பார்த்துக்கிட்டு இங்கே வந்து இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் செட் அப்படின்ற மாதிரி வந்துடும். கீழே வந்து ரிட்டர்ன் டு செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆனில் வந்திருக்கும், அங்கே வந்து ஷோ ஆகும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்ம வந்து ஆன் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருக்கும். இன்கேஸ் நம்மளோட டெலிகிராம் அக்கௌண்ட்டை ஒருத்தவங்க லாகின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்பர் போட்டு அவங்க ஓடிபிலாம் போட்டு லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் செட் பண்ணியிருக்கிறதுனால அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கேட்கும். அந்த பாஸ்வேர்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து லாகினே வந்து பண்ண முடியாது. பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். இப்போ நீங்களே வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணுறீங்க உங்கள் மொபைலில் அப்படின்னா உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நீங்களுமே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லே வந்து லாகின் வந்து ஆகும். அதனால தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னேன், பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக செட் பண்ணுங்கள். அண்ட் மெயினான விஷயம் இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபோனில் பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இமெயில் அட்ரஸை கொடுங்க அப்படின்றதுமே நான் வந்து சொன்னேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸ் வச்சு மட்டும்தான் நீங்கள் ரீசெட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் எடுக்க முடியும். அதனால் அதையுமே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு செட் பண்ணுறதுனால ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக நம்மளோட அக்கௌண்ட் வந்து இருக்கும். இந்த வீடியோ மூலியமாக டெலிகிராமில் எப்படி வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் செட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.